சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸுங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுக்க, அதுக்கான அப்டேட்டும் ப்ளஸ் இன்னைக்கு நம்ம ஒரு லாங் டேர்ம் நம்மகிட்ட இருக்க கிளையண்ட் கம் ஃப்ரெண்டுங்க. ஓகே சார். அவர் கால் பண்ணியிருந்தாரு, புதுசா கார் எடுத்திருக்கிறாருங்க. ஓகே சார். ஓல்வோல ஒரு நல்ல மாடல் எடுத்திருக்காரு, ஹையர் எண்ட் மாடலுங்க. 36 லேக் சம்திங் அரௌண்டுங்க. அப்போ எடுத்துட்டு ஜஸ்ட் அவரோட ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களே எதுக்கு? ஏன்னா இது வந்து ஒன் ஷாட்டா அவர் கொடுத்துருக்காருங்க லம்சமா. ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக ஓல்வோ அவங்க இதுலேயே வந்து காம்பரேட்டிவாக இருக்குங்க, நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போகலான்ற மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓன் ஃபினான்ஸில். ஓகே ஓகே. அந்த ஷோரூம்லயே அவங்க 2-3 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணா கூட இவர் என்ன நினைச்சிட்டாரு, மார்க்கெட்டிங் அப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கிற கார்பஸுக்கு எதுக்கு நம்ம சான்ஸ் எடுக்கணும்ன்ட்டு செக் எழுதி கொடுத்துட்டாருங்க. ஓகே சார். ஓகே. ஆனா மைண்ட்ல லைட்டா இதுவா இருக்கு. ஏன்னா அங்க அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் சொன்னதுக்கும் இல்லாம இவ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேசும்போதுங்க, ஜஸ்ட் கலீக் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்டபிள்யூபி மாதிரி கூட போயிருக்கலாம் ஆப்ஷன் பெட்டரா, நீங்க லம்சமா போனதுக்குன்னு சொன்னதுனால கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம கால் பண்ணாரு. இதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டுங்க. ஓகே சார். ஓகே சார், எனக்கு வந்து இது நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம ஏதாவது வந்து நம்ம கார் பண்ணோம், இதே சேம் திங் பண்ணக்கூடாது. உண்மையான ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா நம்ம போகிறதுனால, நம்ம எடுத்த டிசிஷன் ரைட்டா இதுவான்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னாங்க. அவருக்காக பார்த்தோம், நம்ம வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலான்றது தான் இன்னைக்கு கான்செப்ட்டுங்க. ஓகே சார். சூப்பர். ஸோ நான் என்ன எடுத்தேன்னா, சரி ஓகே, அவர் 36 லேக்ஸ் இல்லைங்களா, ஒரு ஹை எண்ட் மாடல் என்னென்னு பார்க்கும்போதுங்க, நம்ம வெப்சைட்லேயே செக் பண்ணும்போதுங்க, பிஎம்டபிள்யூட ஒரு வெப்சைட் இருந்ததுங்க. அப்போ என்ன ரேட்டுன்ற மாதிரி ஹை எண்ட் மாடல் தெரிஞ்சதுங்க. அதில் ஒரு 45 லேக்ஸுக்கு ஒரு மாடல் நான் பார்த்தேன். ஓகே சார். ஓகே. அதில் வந்து அவங்களே காம்படிட்டிவாக இஎம்ஐ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 பர் மந்த்துக்குன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் 4 இயர்ஸ்க்கு வாரண்டி இன்க்ளூடிங் சர்வீஸ் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி பைபேக்காகவும் ஒரு 50% அவங்க வாங்குற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார். இப்போ வந்து எப்படி நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் வச்சு கையிலேயே வச்சிருந்தா கூட இது வந்து அசட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட்டுங்க சார். காரை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆமாங்க. இதே வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட்டில் ஒரு ஹை எண்ட் வேல்யூ அதிகமான கார் வந்து உங்கள் சேலரியில் நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த ஸ்டெடி இன்கம் வந்து அதுலேருந்து ஒரு பெரிய போர்ஷன் இஎம்ஐயாக போகிறத வந்து தவிர்த்துக்கணும். கண்டிப்பா சார். ஓகே. இதே வந்து இப்போ அவர்கிட்ட அந்த கார்பஸ் இருக்கிறதுனால சொல்ல வரேன் நான். இப்போ வந்து இன்கம் மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு ஒரு 2, 3, 4, 5 இயர்ஸ் என்ன அவங்களால முடியுமுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஃபினான்ஷியல் கோல் மாதிரி செட் பண்ணிட்டுங்க. ஓகே சார். அதில் அச்சீவ் பண்ணணும்னு இருந்தால் இஎம்ஐ போகிறதுக்கு, அதாவது பேங்க்ல டைரெக்டாக ஃபர்ஸ்டே சொல்ல வரேன், அவங்களுக்கு சேலரிலேருந்து இஎம்ஐ போகிற ஆப்ஷனுக்கு பதிலுங்க எஸ்ஐபியில் வந்து அந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் காரை வாங்கலாங்க. ஓகே ஓகே. அந்த கார் வாங்குற டைம்ல கூட ஃபுல்லா நீங்க காரை போய் அந்த டிப்ரிஷியேட்டிங் அசெட்ல போடாம அதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லயே வச்சுட்டு எஸ்டபிள்யூபியில் இஎம்ஐ மாதிரி சூஸ் பண்ணலாம். அது பெனிஃபிஷியல்ன்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த டேட்டா வைஸ் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஓகே சார். அப்போ இவரோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஃபுல் கார்பஸ் வச்சிருக்காரு. ஓகே சார். அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட்ல சொல்றேன் நான். இப்போ நீங்க வந்து ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒர்ஸ்ட் சினாரியோ பெஸ்ட் சினாரியோவும் பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சொல்றாங்க. சரிங்க சார். ஓகே. இப்போ இவங்க பிஎம்டபிள்யூ மாதிரி அந்த மாதிரி பெரிய ஐஎன் கார்ல அவங்களே ஓன் ஃபினான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, காம்படிட்டிவா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்க. கண்டிப்பா சார். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியில நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி கார் லோனோ இல்லை எஸ்பிஐல போய் கார் லோன் எடுக்கிறோம்னா என்ன இன்னைக்கு ரேட்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8.2%ங்க. கரெக்ட் சார். ஆமா. இருக்குமா சார்? அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 45 லேக்ஸுக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு 10 இயர் கொடுக்குறாங்கன்னா என்ன இஎம்ஐ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஏன்னா இதுதான் நம்ம ஏன்னா ரியாலிட்டியில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்ல வரேன் நான். ஓகே சார். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இஎம்ஐக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது அந்த எஸ்டபிள்யூபியில் நம்ம அந்த 45 லேக்ஸை கொடுக்காமங்க அந்த 45 லேக்ஸ்லேயே இந்த 70,000 இஎம்ஐக்கு நம்ம எடுக்க போகிறோம், மந்த் ஆன் மந்த்துக்கு வித்ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே சார். ஓகே. அப்போ நீங்கள் வந்து 45 லேக்ஸ், ஏன்னா இதில் வந்து நம்ம தைரியமாக பண்ணலாம். நம்மளோட கார்பஸ் எனி டைம் நம்மகிட்ட இன்வெஸ்டடாக தான் இருக்குது. எனி டைம் நம்ம வந்து இந்த அமௌண்ட் எடுத்து நம்ம ப்ரீ க்ளோஷர் கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம், ஃபுல் இது லோனை அடைச்சிடலாம் இல்லைங்களா நம்ம நினச்சா. கண்டிப்பா சார். அதனால நம்ம வந்து இந்த இதில் இஎம்ஐ ஆப்ஷன் போகிறத பற்றி கவலை கிடையாதுங்க. எந்த டேட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்கு நமக்கு வந்து எஸ்டபிள்யூபி அந்த அமௌண்ட் வந்துற போது நம்ம அந்த இஎம்ஐ கட்டுறோம். அதான் கான்செப்ட். நம்ம 70,000 பர் மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்ணிட்டே வரும் 4 இயர்ஸுக்குங்க. ஓகே சார். அட் எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆஃப்டர் வித்ட்ராவல், அதாவது 33 லட்சம் நம்ம வித்ட்ராவல் போகுங்க, ஓகே. 31 லட்சம் நம்மகிட்ட இருக்குங்க.
ஓகே சரி. ஓகேங்களா சார்? அப்போ நான் வந்து இந்த இந்த நம்ம எவ்வளோ இஎம்ஐல வந்து எவ்வளோ பிரின்சிபல் கட்டியிருப்போம், இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்போம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்கும்போதுங்க, நியர்லி நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் முடியும்போது பார்த்தீங்கன்னா, 22 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குங்க அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, காருக்கான லோன். ஆமாங்க, காருக்கான. ஸோ இந்த 4 வருஷம் முடியும்போது நம்ம வேணும்னா அத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அவுட்ஸ்டாண்டிங் இப்ப கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா, 31க்கும் 22க்கு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 9 லேக்ஸ் கிட்ட நம்மகிட்ட எக்ஸஸா தான் இருக்குங்க. இப்ப நீங்க வந்து லோன ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாலும் 9 லேக்ஸ் நமக்கு ப்ராஃபிட் தாங்க. கரெக்ட் சார். ஃபுல்லா நம்ம பே பண்ணாலும். ஆமாங்க. இதே வந்து அந்த BMW மாதிரி சீரிஸ் அவங்க கிட்ட போகும்போதுங்க, அவங்களோட ஓன் ஃபினான்ஸ்ல பாருங்க, அவங்களோட வெப்சைட்லயே ஆஃபர் பண்றது இந்த 45 லேக்ஸ் காருக்கு பார்த்தீங்கன்னா, மந்த்லி இஎம்ஐ ஸ்டார்டிங் அரௌண்ட் 35,000 போடுறாங்க. ஓகே சார். ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி பெட்டரா நமக்கு ஆப்ஷன் இன்னும் கிடைக்கும் போதுங்க, இப்ப நார்மலா நம்ம வெளியில ஒர்க் அவுட் பண்ணும்போது 9 லேக்ஸ் நமக்கு ப்ராஃபிட்ல வருது. இவங்க கொடுக்குற மாதிரி ஒரு பெட்டர்மெண்ட்ல போனா என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்ற பாக்கிறது தான் நம்ம அடுத்த உங்களுக்கு சார்ட்ல பாத்தீங்கன்னா போட்டிருப்போம். ஏன்னா நம்ம வந்து 70,000 வித்ரா பண்ணல இப்போ. கரெக்ட் சார். ஆமா. பாதி அமௌண்ட் தான் வித்ரா பண்றோங்க. 35,000 தான் வித்ரா பண்றோம். அப்ப அந்த 4 இயர்ஸ் பீரியட்ல பாருங்க, உங்களோட ஃபைனல் பேலன்ஸ் அமௌண்ட் 52 லட்சங்க. ஓகே சார், புரியுது. 51 லேக்ஸ் 81,000 வந்ததுங்க. அப்போ டோட்டலாவே நம்ம இஎம்ஐக்காக எஸ்டபிள்யூபி பண்ண அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 16,80,000 ரூபா. ஓகே சார். ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு 51 லேக்ஸ் 52 லேக்ஸ் கிட்ட இருக்குங்க. இப்போ கூட நம்ம வந்து நம்ம டிசிஷன் நம்ம கையில தான் இருக்குன்ற நான். அப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுனால எனி டைம் நம்மளால ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுங்க. கரெக்ட் சார். அப்ப நம்ம தேவையில்லாம எக்ஸ்டெண்ட் பண்றோம். இல்ல இந்த டைம்ல வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து காரை வந்து வேற நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஆப்ஷன்லாம் இருக்கும்போதுனா கூட இந்த நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த லெவல் கிரேடுக்கு நம்ம போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா சார். பைபேக் ஆஃபர்ல அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ல ஃபுல் அம்சமா போட வேணாம்னு சொல்றது தான் இன்னைக்கான கான்செப்ட் சார். அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் கொடுக்கறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இப்போ 1996ல இருந்து டில் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கிரே ஷேடட் ரீஜன் பாக்குறீங்க இல்லைங்களா சார்? ஆமா சார். ஆமா. அதுதான் லாங்கஸ்ட் லூசிங் மந்த் அண்ட் மந்த் நம்ம விழுந்துட்டே இருக்கிற மார்க்கெட் ஃபால் இருக்கு இல்லைங்களா? அது 96க்கு அப்புறம் இப்போதாங்க லாங்கஸ்ட். ஓகே சார். இந்த ஸ்டேஜ்ல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ செப்டம்பர்ல இருந்து விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 20% கரெக்ஷன் ஆயிட்டு மிட் கேப் இப்போ நீங்க சார்ட்ல பாக்குறது மிட் கேப் ஓகே சார். பேர் மார்க்கெட்டை டச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்மால் கேப்பும் பேர் மார்க்கெட்டை என்டர் பண்ணியாச்சுங்க. ஓகே. ஓகே சார். ஆனா இன்னொன்னு என்ன சொல்லிக்கணும்னா, மிட் ஸ்மால் கேப் வந்து ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 2005ல இருந்து செப்டம்பர் 2024க்கான ரெக்கார்டை ஷேர் பண்றேன் நானு. ஓகே சார். இதுல வந்து பாருங்க அந்த ரெட்டா இருக்கிறது பாருங்க எவ்வளவு லாங் டைம்ல பாருங்க. அது நியர்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8 மந்த்ஸுக்கு, அதுக்கு அடுத்தது பாருங்க 6 இயர் 4 மந்த்ஸுக்குலாம் கூட உங்களுக்கு ஃபிளாட்டா இருந்திருக்குங்கன்ற. ரொம்ப பெரிய பேஷன்ஸ் தேவைங்கன்ற நான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல. ஆமா சார். 6 இயர் 4 மந்த்ஸ் வரைக்கும் ஃபிளாட்டாவே சைட்வேஸ்லயே டிராவல் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு பெரிய அப்ரிஷியேஷன் இல்லாமே இருக்கலாம். இந்த டைம்ல வந்து நம்மளோட பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டா இருக்கிற எப்படி இன்வெஸ்டருக்கு வந்து எப்பயுமே வந்து ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்லுவோம். லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மிட் ஸ்மால் நல்லா கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? அதுதான் நீங்க இந்த லாஸ்ட்ல அந்த கிரீன் பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா சார். அப்ப பார்த்ததெல்லாம் அந்த ஒரு போர்ஷன் தாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த கிரீனும் ரெட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் பீரியட்னா அப்ப வந்து மைண்ட் செட் எப்படி பண்ணீங்க, இதே வொர்ஸ்ட் என்ன ஹிஸ்டரி ரிப்பீட் ஆச்சுனாங்க. ஓகே சார். இந்த புரியுது. 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ்ன்றது நீங்க வந்து ஒரு 7 இயர்ஸா மைண்ட்ல வச்சுங்க. அப்போ மிட் ஸ்மால்க்குள்ள போறதுன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு மினிமம் நீங்க வந்து மேல இருக்கிற மாதிரிங்க. அதுக்கு மேல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 7 இயர்ஸ்க்கு நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோல ஃபுல்லா மிட் ஸ்மால் மட்டுமே வைக்க கூடாது. இப்ப கேட்டீங்கனாலும் இன்னும் ரைட் டைம் வந்துருச்சா மிட் ஸ்மால்ல என்ட்ரி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் ரைட் டைம் கிடையாதுங்க. வேணா நம்ம வந்து லார்ஜ் கேப்ல என்ட்ரி கொடுக்கலாம். இல்ல நீங்க லம்சமா வச்சிருக்கிறோம், இல்ல மிட் ஸ்மால் ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது எஸ்ஐபி மோட்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் சார். ஓகே சார். புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா எஸ்ஐபி எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம செட் ஆஃப் ஒரு மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க 7 இயர்ஸ் 9 இயர்ஸ் இன்வெஸ்டர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள வந்த இன்வெஸ்டருங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த 2024க்கு அப்புறம் வந்த இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குங்க. ஓகே. நிறைய ஸ்டாப் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பாக்குற வியூவர்ஸ்லாம் கூட ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்லி விரும்புறோம்னா, இந்த மாதிரி டைம்ல ஸ்டாப் பண்ண வேணாம் தயவு செய்து. ஏன்னா உங்க ஃபண்ட் நல்ல ஃபண்ட் அந்த அதனால தான் நான் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த டேட்டா உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. இது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபண்டு, லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் ஃபண்டு. இதை நம்ம சஜஸ்டோ ரெக்கமெண்டேஷனுக்காக எடுத்து வரல. இதுல அந்த டேட்டா சொல்ல வரும் இன்னைக்கு தேதியில என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் ஃபண்டு விழுந்திருக்கும். NAV வந்து 96ல இருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் டேட்டா வந்து பாருங்க. 49% விழுந்திருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட்.
கண்டிப்பா சார். ஆமா. ஆனா இன்க்ரீஸ் இன் யூனிட்ஸ் பாருங்க 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. யூனிட்ஸ் நம்ம ஜாஸ்தி ஆ, வாங்கிக்கலாம். அதனால நீங்க வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல சார் இப்ப விழுந்துட்டே இருக்கட்டும், எல்லாம் விழுந்து முடிக்கட்டும். ஏறும்போது நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எஸ்ஐபி. அது ரொம்ப பெரிய தப்புங்க. ஏன்னா எஸ்ஐபி ஒர்க் ஆகுறதுல நமக்கு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, புல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பேர் மார்க்கெட்ல தான் டபுள் போனஸுங்க நமக்கு. கரெக்ட் சார். ஓகே. அப்போ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு 2, 3 மாசம் சேர்ந்து இறங்கட்டும், இல்ல 4, 5 மாசம் சேர்ந்து இறங்கட்டும். அன்னைக்கு வந்து நான் இப்ப வச்சிருக்கிற அமௌண்ட் எல்லாம் இப்ப 10,000 எஸ்ஐபி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 5 மாசத்துக்கு சேர்த்தா ஒரு 50,000 சேர்ந்துரும் இல்லைங்களா? அது கரெக்டா நான் அந்த 5வது மாசத்துல போட்டு நிறைய யூனிட்ஸா வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு இல்லைங்களா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் பண்றதுன்னு சொல்லுவோம் மார்க்கெட்டை. கண்டிப்பா சார். யாருக்குமே கேரண்டியா தெரியாதுங்க. 5 மாசத்துல ரெக்கவர் ஆகுமா, இல்ல 3 மாசத்துல ஏறுமா, இல்ல 9 மாசம் அப்படியே போகுமான்றது தெரியாது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம போறதுக்கான நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு ரெகுலர் பேசிஸ்ல எஸ்ஐபி கண்டினியூ ஆயிட்டு இருந்தாவே அட்வான்டேஜுங்க. அடுத்தது நீங்க பாருங்க -53% டவுன் ஆயிருக்குங்க. ஆமா சார். ஆமா. அதோட ஜாஸ்தி அதோட உங்களுக்கு அந்த அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததோட 53% டவுன் ஆகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் யூனிட்ஸ் பாருங்க 113%. கரெக்ட் சார். ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் வந்து விழுறது. இது எவ்வளவு லென்த்தா கண்டினியூ ஆனா நல்லதுதாங்க. யாருக்கு வந்து இது வந்து கரெக்டான டைம் இல்லைன்னா, இன்னைக்கு தேதியில எனக்கு இந்த ஒரு பண ரெக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்பத்துல இருந்து பேக் டு ஒரு நீங்க 5 இயர்ஸ் பேக், 7 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு பண தேவைகளா இருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அவங்களுக்கு இது கரெக்டான டைம் இல்ல. அப்போ வந்து நம்ம எதுக்கு இன்வெஸ்டருக்கு இதுல இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரோம்னா, இந்த வருஷம் தேவைன்ற பணத்தை வந்து நம்ம ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு டெட் ஹைபிரிட் ஃபண்ட்ல மாத்தி வச்சிருக்கணுங்க. ஓகே சார். ஓகே. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாங்க. ஆனா இப்ப நம்மளோட கோல் வந்து அடுத்த 5 வருஷம் 7 வருஷத்துக்கு இருக்கிற கோல்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்றதை விட டெவலப் எஸ்ஐபி பண்ணோம்னா இன்னும் பெட்டருங்க. இல்ல அடிஷனல் பர்ச்சேஸ் நம்மகிட்ட இருக்கிறது பெட்டருங்க. இப்ப லம்சமா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணி நம்மளால டைம் பண்ண முடியாதுங்க. அதுக்கு பதில் 6 to 9 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் போட்டுடலாங்க. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? நீங்க மந்த் ஆன் மந்த் போடலாம். இல்ல இந்த டைம்ல இவ்வளவு வாலட்டிலிட்டி உங்களுக்கு இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருந்தா வீக்லி எஸ்ஐபி கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல உங்க கிட்ட இருக்கிற இதுல வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரிங்க. உங்களுக்கு இப்ப ப்ரொஃபஷனல் வந்து நீங்க இல்ல உங்களால மார்க்கெட்லாம் பார்க்க முடியாதுன்னா ஆட்டோமேட்டட் மோட்லங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி எஸ்ஐபிலாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. நீங்க வீக்லி, மந்த்லின்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்ல மந்த் ஆன் மந்த் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் நமக்கு இந்த டைம்ல சேவிங்ஸை போக மற்றது எக்ஸ்பென்சஸ் போக இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் நமக்கு ஓவராலா வேல்யூ ஆடட் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.